அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகரை நினைத்து உங்க வீட்டில் இந்த ஒரு சந்தன குச்சி வழிபாடு எதை நீங்கள் நினைக்கிறீர்களோ அது அப்படியே நடந்தே தீரும். இந்த வழிபாடை நீங்க உங்க வீட்டிலேயே ரொம்ப எளிமையான முறையில செய்யலாங்க. நீங்க நினைத்தது அனைத்துமே கட்டாயமா நிறைவேறும். ஏன்னா இந்த பதிவை முருகப்பெருமானுடைய நண்பர் அவங்க வீட்டுல செய்ததா நம்மளுக்கு இந்த பதிவுல சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த வழிபாடை அவங்க தொடர்ந்து செய்துட்டு வராங்களாம். அதனால நீங்களும் செய்து பலன் பெறுங்க அப்படின்றனால இன்னைக்கு நம்மளுக்கு அந்த வீடியோ பதிவை கொடுத்துருக்குறாங்க. நீங்களும் உங்க வீட்டுல இந்த வழிபாடை கட்டாயமா செய்யுங்க. ஏன்னா நம்பிக்கையோட நம்ம செய்யும் பொழுதுதான் அதுக்கு பலம் 100 மடங்கு ஜாஸ்தியா இருக்கும், சக்தியும் கிடைக்குங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு வழிபாடுலையும் பாத்தீங்கன்னா நம்மளோட பதிவுல எல்லாமே பல பக்தர்கள் பலனடைந்த விஷயத்த நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. அதை உங்களுக்கு நம்ம வீடியோ தொகுப்பா நம்மளோட யூடியூப் சேனல்ல சொல்லியிருக்கோம். ஏன்னா நீங்களும் செய்து உங்க வீட்டுல ரொம்ப எளிமையான முறையில செய்து இந்த வழிபாடை செய்யுங்க. இதற்கு எப்படி நீங்க வழிபாடு செய்யணும் அப்படின்றதே நம்ம பார்க்க போறோம். நீங்க இந்த வழிபாடை செய்யறதுனால கிடைக்கிற நன்மைகளையும் நம்ம இந்த வீடியோ தொகுப்புல முழுமையா பார்க்கலாம். இப்ப இந்த சந்தன குச்சி வழிபாடை நம்ம வீட்டுல வச்சு செய்யறதுனால பலன் என்ன அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துக்கலாம். இதோட பலன் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுல உள்ள அனைத்து தடைகளுமே தவிடுபொடியா ஆகிரும். அதே போல பார்த்தீங்கன்னா செல்வ வரவுக்கு தடையே இருக்காது. அதுவும் நீங்க எந்த ஒரு விஷயத்த நினைத்து இந்த வழிபாடை நீங்க செய்யறீங்களோ அது கட்டாயமா முருகப்பெருமான் இந்த சந்தன குச்சியில் இருந்து உங்களுக்கு 100% உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார். நம்பிக்கையோட தான் நீங்க இந்த வழிபாடு செய்யணும். இந்த வழிபாடை நீங்க செய்யறதுக்கு முன்னாடி முதல் நாளே பார்த்தீங்கன்னா இந்த வழிபாடு செய்யும்போது உங்க வீடு வாசல்லாம் நீங்க சுத்தப்படுத்திடுங்க. ஏன்னா எந்த கிழமை செய்யணும் அப்படின்னா எந்த கிழமையில வேணாலும் நீங்க இந்த வழிபாடை நீங்க செய்யலாம். அதற்கு முன்னாடி வீடு வாசல்லாம் சுத்தப்படுத்திடுங்க. சுத்தப்படுத்திட்டு நீங்க கடையில போய், அதாவது பார்த்தீங்கன்னா பூஜா ஸ்டோர் இருக்கு இல்லையா, பூஜா ஸ்டோர் இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகள்ல கூட இந்த பொருள் எல்லாம் கிடைக்கும். அதை நீங்க போய் வாங்கிருங்க. நீங்க முதலாவதா வாங்குறது பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சில் சந்தன குச்சி, அதாவது சந்தன கட்டை 6 இன்ச்சில் ஒரு குச்சி சைஸ்ல விற்பாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா வெள்ளை நூல்கண்டு பூ கட்டுவாங்கல்ல, அந்த வெள்ளை நூல்கண்டு ஒன்று வாங்கிக்கோங்க. அப்புறம் ஜவ்வாது புனுகு 1/2 கஜா இதை நீங்க வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு உங்க வீட்டுக்கு நீங்க எடுத்துட்டு வந்துருங்க. நாளே வாங்கிட்டு வந்துருங்க. வாங்கிட்டு வந்துட்டு இதை நீங்க எப்ப செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்துலதான் நீங்க இந்த வழிபாடை உங்க வீட்டுல செய்யணும். ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய பக்தர். அவங்க வீட்டுல பிரம்ம முகூர்த்தத்துலதான் இந்த வழிபாடை செய்தாங்கன்னா இன்று வரை பாத்தீங்கன்னா அவங்க நினைத்தது அனைத்துமே நிறைவேறும். ஏன்னா இப்ப ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நினைத்தது அனைத்தும் நிறைவேறினா எனக்கு லட்சக்கணக்குல வரணும், கோடி கணக்குல வரணும் அப்படின்னா அது முருகப்பெருமான் தாமதமா தான் கொடுப்பாரு. ஏன்னா முதல்ல நம்ம இதெல்லாம் கை கால் எதுக்கு கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நம்ம சம்பாரிச்சு பலன் அடையணும் அப்படின்றதுக்காக தான். அதையும் எனக்கு லட்சம் கொடு கோடி கொடுன்னு நம்ம ஈஸியா சுலபமா வாங்கிட்டோம்னா நம்ம படைத்ததுக்கு அர்த்தமே இருக்காது. ஏன்னா நம்ம கையால உழைக்கணும், கையால தானத்தை கொடுத்துக்கணும். இப்படி இருக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா கடவுள் நம்ம கூட எப்பொழுதுமே பக்கத்துல இருப்பார். ஏன்னா நம்ம தானம் செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த தானத்தை நான் செஞ்சுட்டேன் நல்லா இருப்பேன் அப்படின்னு நினைக்க கூடாது. உங்களால நீங்க தானத்தை கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம போய்கிட்டே இருக்கும். உங்களுடைய புண்ணிய பலன்கள் உங்க பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். அதற்குதான் சொல்லுவோம். ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாப்பாடை வாங்கி கொடுத்துட்டு அப்பா நான் தானம் பண்ணிட்டேன், என்னோட பாவம் குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி தானம் செய்யும் பொழுது அது அவங்களுக்கு நிறைவா இருக்குமே தவிர பலன் அளிக்காது. நீங்க உங்க வீட்டுல இந்த வழிபாடையும் சுலபமாவும் நம்பிக்கையோட நீங்க செய்யும் பொழுது கடவுள் உங்க பக்கத்துல வந்துகிட்டு இருப்பார். நீங்க அவர் பக்கத்துல போறதை விட அவர் உங்க பக்கம் வந்துகிட்டு இருப்பார். சரிங்க, இது எல்லாமே நீங்க வாங்கிட்டு வந்துருங்க. வாங்கிட்டு வந்துட்டு உங்க பூஜை அறையில நீங்க அமர்ந்துக்கோங்க. இது அனைத்தையும் பக்கத்துல வச்சுக்கோங்க. சந்தனம் குங்குமம் எல்லாம் எடுத்துட்டு நீங்க அமர்ந்துக்கோங்க. அப்புறம் பச்சரிசி எடுத்துக்கோங்க, ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. முதலாவதா பாத்தீங்கன்னா அந்த சந்தன கட்டையை பன்னீர்ல நல்லா கழுவிடுங்க. பன்னீர்ல நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த சந்தன கட்டையில வெள்ளை கலர் நூல் வாங்கினீங்கல்ல அது சுத்திருங்க. அது ஃபுல்லா வெள்ளை கலர் நூலை வச்சு அந்த சந்தன கட்டையை ஃபுல்லா சுத்திருங்க. அதுக்கப்புறம் அதுல புனுகு தடவிடுங்க. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா 1/2 கஜாவும் தடவிடுங்க. அதுக்கப்புறம் ஜவ்வாது இருக்குல்ல, ஜவ்வாதையும் ஃபுல்லா தடவிடுங்க. தடவிட்டு ஒரு தட்டுல பச்சரிசியை நீங்க குமிச்சு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன தட்டு, ரொம்ப பெருசு வேண்டாம்,
உங்க பூஜை அறையில வைக்கிற மாதிரி ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க. எடுத்து அங்க உங்க பூஜை அறையில வச்சுட்டு அதற்கு மேல இந்த கையில இந்த சந்தனக்கட்டை நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா, இதை செஞ்சு நீங்க முழுமையா பலன் பெறணும் அப்படின்னு நினைத்து கையில வச்சுக்கோங்க. கையில வச்சு நீங்க முருகப்பெருமானை நினைத்து, எந்த முருகப்பெருமானா இருந்தாலும் நீங்க நினைத்து, திருச்செந்தூர் முருகரை நினைத்தும் சரிங்க, மற்ற முருகப்பெருமானை நினைத்தும் சரி, நீங்க எந்த முருகப்பெருமானை நினைத்து நீங்க வேண்டுதலையும் வைக்கணும். சரிங்களா? இப்ப திருச்செந்தூர் முருகரை நினைத்து வைக்கிறீங்கன்னா அந்த அரிசியில திருச்செந்தூர் முருக சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு நீங்க நினைத்து அதுல ஊண்டி வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதலை அதற்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி அந்த சந்தனக்கட்டையை அந்த அரிசியில ஊண்டி வச்சிருங்க. அதற்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு முருகப்பெருமானை நினைத்து நீங்க வழிபாடு செய்யுங்க. அந்த சந்தனக்கட்டையை நீங்க எப்பொழுதுமே உங்க பூஜை அறையில வைத்து பூ போட்டு வழிபாடு செய்துகிட்டே வாங்க. இதை எப்ப மாத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 மாதம் கழித்து கூட இதை நீங்க மாத்திக்கலாம். 6 மாதம் கழித்து மாற்றும் பொழுது நீங்க திரும்பவும் இது அப்படியே அதை வச்சுட்டு நீங்க அது மேல சந்தனம், ஜவ்வாது, புனுகு இதை மாதிரி தடவிக்கிட்டே வாங்க. 1 வருடத்திற்கு ஒரு முறை கூட நீங்க இதை மாதிரி செய்துட்டு வரலாம். இல்ல 6 மாதத்திற்கு ஒரு முறை கூட இதை செய்யலாம். கட்டாயமா நீங்க எதை நினைத்து நீங்க இந்த சந்தனக்கட்டை வழிபாடு செய்வீங்களோ கட்டாயமா 100% நிறைவேறியே ஆகும். ஏன்னா அவங்க ஒவ்வொரு வழிபாடும் பார்த்தீங்கன்னா இதை வைத்து செய்து ஒவ்வொரு வேண்டுதல் நிறைவேறினோன்னு திரும்பவும் அவங்க வீட்டு பூஜை அறையில அமர்ந்து திரும்பவும் ஒரு வேண்டுதல் வைப்பாங்களாம். நீங்களும் அதே போல நம்பிக்கையோட இந்த வழிபாடை செய்யுங்க. வழிபாடு செய்தால் நம்மளுக்கு முருகப்பெருமானே அந்த சந்தனக்கட்டையில அமர்ந்து நம்மளுக்கு அருள் புரிவார். நம்பிக்கை தான் நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகும். நீங்களும் இந்த வழிபாடை உங்க வீட்டுல ரொம்ப எளிமையான முறையில செய்யுங்க. முருகப்பெருமானுடைய அருளை பெறுங்க. இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.